கேபிஒய் பாலாவுக்கும் லண்டனுக்கும் என்ன தொடர்பு? கேபிஒய் பாலாவுக்கு வந்து லண்டன்லேருந்து பணம் போச்சா? போச்சுன்னா யார் யார்கிட்டேருந்து போச்சு, எப்போ போச்சு, என்ன மாதிரி இதில் ரூபத்தில் போச்சு? கேபிஒய் பாலாவுக்கு லண்டனில் எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது? ஸோ பாலாவை பற்றி இந்த மாதிரி ஃபுல் இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் கேட்காது, ஃபுல்லாக வந்து பார்க்கணுன்னா இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 2022லேருந்து தெரியும், அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் போயிருக்கு, என்ன பண்ணியிருக்காரு, இது எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறேன். டவர் நியூஸ் நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். ஸோ மக்களே, நான் வந்து என் பேர் லண்டன் தமிழன்னு இங்கே கூப்பிடுவாங்க. நான் லண்டனில் 20 வருஷமாக இருக்கேன். தமிழ்நாட்டில் நான் தஞ்சாவூர், இங்கே வந்து ஃபேமிலியோட எல்லாம் இங்கே செட்டில் ஆகிட்டோம். இப்போது லேட்டஸ்ட்டாக அந்த கேபிஒய் பாலாவோட அவர் பற்றி வந்து நிறைய நியூஸ் நான் பார்த்துட்ருக்கேன். லாஸ்ட் 2 அந்த அவரோட காந்தி கண்ணாடின்னு ஒரு படம் வந்ததுலேருந்து பயங்கர வைரலாக அவர் போயிட்டுருக்காரு. எனக்கு இங்கே நான் லண்டனில் இருந்து நான் ஒரு இன்ஃப்ளூயன்சராக, ஒரு குட்டி இன்ஃப்ளூயன்சராக இங்கே வந்து லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய அந்த இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறதுனால நான் என்னென்ன பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எப்படின்னா, இங்கே வீசா எப்படி வாங்கலாம், இமிக்ரேஷனில் என்னென்ன சேஞ்ச் ஆகிருக்கு, யூகே லா என்ன சொல்லுது, அது மட்டும் இல்லாமல் யூகேயில் வீடு எடுக்கணும்னா எப்படி எடுக்கலாம், இந்த மாதிரி எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னென்ன சப்போர்ட் கொடுக்க முடியும், பிஸ்னஸ்க்கு என்ன சப்போர்ட் கொடுக்கணுமோ எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு சேனலு லண்டன் தமிழன்னு வச்சுட்டு அதுலேயும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, இங்கே ஃபுட் ரிவ்யூ, இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னா ஃபுட் ரிவ்யூ போகிறது, ட்ராவல் இங்கே எங்கே சுற்றி பார்க்கலாம், இங்கே மட்டும் இல்லை யூரோப் ஃபுல்லாக இதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம ரொம்ப நாளாக வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். இதுக்கும் என்ன கேபிஒய் பாலாவுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இப்போ அதை பற்றி தான் பேச போகிறேன். எனக்கு 2022 நினைக்கிறேன், 22 இல்லை 23 இந்த டைமில் வந்து ஃபஸ்ட்டு டைம் கேபிஒய் பாலாவை நான் மீட் பண்ணுறேன். ஸோ அந்த டைம்லேருந்து மீட் பண்ணதுலேருந்து எனக்கு வந்து ஒரு 2-3 வருஷமாக அவரை தெரியும். இந்த ட்ராவலில் நிறைய விஷயங்கள் நான் வந்து இது வரைக்கும் நான் மீடியாக்கே சொன்னதில்லை, யாருக்குமே சொல்லாத விஷயங்கள் நிறைய நாள் சீக்ரெட்டாக இருந்தது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அவங்களுக்கு வந்து எங்கேருந்து பணம் வருது, அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி அமுதவாணனுக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம், அந்த இதுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் வரணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதில் உங்களுக்கு தெரியும். யார் எப்பப்போ அவங்களுக்கு ஃபண்டு பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்கும் நான் இந்த டைம் ஓப்பனாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ என்னென்னா, கேபிஒய் பாலாவும் அமுதவாணனும் லண்டன் வரும்போது ஒரே டைமில் நான் அவங்கள பார்க்குறேன். ஒரே டைமில் அவங்க வந்தது வந்து பிளான் பண்ணி வந்தாங்களா, இல்லை வந்து கோயின்சிடென்ஸ் சொல்லுவாங்களே, அவர் வேறு எதுக்கோ வந்தார், இவர் வேறு எதுக்கோ வந்தார், அப்புறம் இங்கே வந்து எதேர்ச்சியாக அப்படி பார்த்துக்கிட்டாங்களா? இந்த எதேர்ச்சியானலாம் நிறைய வீடியோவில் யூஸ் பண்ணியிருந்தாங்க, நானும் யூஸ் பண்ணிக்கிறேன். அவர் எதேர்ச்சியாக அங்கேருந்து கிளம்பி வந்தார், இவர் எதேர்ச்சியாக வந்தார், அப்புறம் டப்புன்னு எதேர்ச்சியாக என்ன பார்க்குறாங்க, அப்புறம் நடுவில் அவங்க 2 பேரையும் நான் கனெக்ட் பண்ணி விட்றேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, என்னென்ன இங்கே கூத்து நடக்குது லண்டனில், அதுக்கப்புறம் எப்படி பணம் விஷயம் என்னென்ன நடக்குது, இதெல்லாம் இந்த டைம் நான் ஓப்பனாகவே பேசிட போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, திருப்பி வந்து 2022க்கு போய்டுவோம். 2022க்கு நிறைய பேர் இதில் கடுப்பாவீங்க, ஆனால் நான் சொல்லி தான் ஆகணும். ஸோ 2022 வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர், இங்கே ஒரு தொழிலதிபர், அவர் தான் எனக்கு திடீர்னு கால் பண்ணி இந்த மாதிரி கேபிஒய் பாலா அண்ட் அவங்களோட ட்ரூப் நம்ம இடத்துக்கு வராங்க, நீங்களும் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், அப்படியே அவங்கள பார்த்து பேசிட்டு போகலாம், ஈவினிங் டின்னருக்கு வராங்க அப்படின்னு எனக்கு கால் வருது. எனக்கு வந்து அது ரொம்ப தூரம், இங்கேருந்து 1.5 மணி நேரம். எனக்கு வந்து அப்போல்லாம் இன்னும் என்னென்னா ஒரு டைம் வரும், இப்போ பார்த்திங்கன்னா செப்டம்பர் அக்டோபருக்கு அப்புறம் இந்த தீபாவளி டைமில் ஆரம்பிப்பானோம் நம்ம தமிழ் மக்கள். இங்கே ஊர்லேருந்து வண்டியாக எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து ஃபுல்லாக இதுவே தான் வேலையாக இருக்கும். ஏன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும், நிறைய சேரிட்டி ஈவெண்ட்ஸ் நடக்கும், எல்லாத்துக்கும் மக்கள் இங்கே வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு டைமுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வேறு வயசாகிடுச்சா, எல்லா இடத்துக்கும் நம்மளால் போக முடியாது. ஸோ ஃபோன் பண்ணி கூப்பிட்றாரு, 1.5 மணி நேரம் 2 மணி நேரம், அந்த இடத்துக்கு போகிறதுக்கே எங்களுக்கு 2 மணி நேரம் ஆகிடும். திருப்பி அங்கே இருந்துட்டு நைட்டு வந்தீங்கன்னா 2 மணி 3 மணி, அதுக்கப்புறம் காலையில் வேலை ஆரம்பிக்கிறது. இதனாலே இது அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன்.
பட் இந்த டைம் 2-3 டைம் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்தே ஆகணும், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா அந்த வீக்கெண்ட் வந்து அவங்க சேரிட்டி ஈவெண்ட்லாம் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து ஏதாச்சும் வீடியோ போட்டால் ஓடும், அப்படி நம்ம டிக்கெட்ஸ் வாங்குறதுக்கு நிறைய இங்கே லோக்கலாகவும் நம்ம மக்கள் பார்க்குறது ஹெல்ப் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, நானும் ரொம்ப யோசிச்சு தான் போனேன். ஏன்னா அது வரைக்கும் நம்ம கேபிஐ பாலாவை பார்த்ததில்ல. அதில் ட்ரூப்லேயே நிறைய பேர் வந்து இந்த திவாகர் இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரையும் போய் பார்த்துட்டு அப்படியே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நான் கிளம்பி போகிறேன். அவங்க நாங்கள் அங்கே போயிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 8 ஆகுது, 9 ஆகுது, 10 ஆகுது, 10 மணிக்கு மேலே தான் அவங்க எல்லாருமே வராங்க. வந்தோடனே இவர் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு, என்ன வணக்கம், என்ன வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஒடக்கமாக வந்து பேசிட்டு அப்படி பேசிட்டு போகிறாரு. அப்போ அதுக்கு முன்னாடி தான் அதே இதில் வந்து அந்த டே நான் போய் அவரை பார்க்க போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நான் இன்னொரு ஈவெண்ட் போயிருந்தேன். அப்போது தீபாவளி ஈவெண்ட்டு. அங்கே நான் வந்து அமுதவாணனை பார்க்குறேன். ஸோ அமுதவாணன் வந்து என்கிட்ட நல்லா பேசுகிறாரு. பேசிவிட்டு அப்படியே சும்மா வந்து ஹலோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் நாங்கள். அப்போ பண்ணுறோமோ இல்லை இன்னொரு ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு நம்பர் கிடைக்கிது. நம்பர் வச்சுக்கிட்டு, ஏன்னா நாங்கள் பிளான் பண்ணுறோம் அவரை லண்டன்லாம் சுற்றி காமிப்போம், அப்படி வந்திருக்காரு, நம்ம வெளில போயிட்டு வருவோம் அப்படின்னு பிளான். அவரோட இன்னொரு ஃபேமஸ் ஆக்டரும் வந்திருக்காரு. இவங்க 2 பேரையும் அழைச்சிட்டு போகணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது வந்து இவரோட நம்பர் என்கிட்ட இருக்குது. ஓகே, அப்போது இவர் வந்து வணக்கம் அப்படிலாம் சொல்லிட்டு போயிடுறாரு. அன்றைக்கி ஈவினிங் நல்ல டின்னரு, எல்லாேருக்கும் சாப்பாடுலாம் போயிட்டுருக்கு. பிளேட்டாக நல்ல நான்வெஜ்ஜு, கனவானவெல்லாம் அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்டில். ஸோ அவங்கெல்லாம் சாப்பிட்டு சொல்லிலாம் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம், சாப்பிட்டுட்ருக்காங்க. அவர் அப்பப்போ வெளியில் நடந்து யார்கிட்டையும் ஃபோனில் பேசிகிட்டே இருக்கார். எப்போ பார்த்தாலும் எல்லாருமே இருக்காங்க, ஒரு ட்ரூப்பே பெருசாக இருக்குது. ஆனால் இவர் மட்டும் பிஸியாக அப்பப்போ ஃபோனில் பேசிகிட்டு பிஸியாகவே இருந்துகிட்டு இருந்தார். அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்கிட்ட வந்து, அண்ணே உங்கள்கிட்ட தனியாக பேசலாமா அப்படின்னாரு. ஷுர், இருங்க வரேன் இந்த ப்ளீஸ் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து போனோடனையும் அந்த குரூப்லேயே இன்னொருத்தட்ட நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்து அமுதவாணனை பார்த்தேன், அவரோட நம்பர் இருக்குது அப்படின்னு. ஸோ இவருக்கு வந்து அந்த கனெக்ஷன் ஒர்க் ஆகல அவருக்கு. அந்த அங்கேருந்து வந்து அது வைஃபைவோ ஏதோ ஒரு இஷ்யூ இருந்தது அவருக்கு. அது அந்த கால் மட்டும் இந்த லோக்கலாக அவரோட லோக்கல் நம்பரில் ரீச் பண்ணுறதுக்கு முடியல. ஸோ அங்கே இருக்க அவர் எங்கே தங்கியிருந்தாரோ அவங்களோட நம்பரும் என்கிட்ட இருந்தது. ஸோ வந்து என்னை தனியாக கேட்டு என்கிட்ட நம்பர் வாங்கி ஃபோனில் பேசினாங்க. என் பக்கத்துலேயே நின்று பேசினாங்க. அவங்க என்னென்ன பேசினாங்களோ எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாத்தையும் இப்போது நான் சொல்லலை. பட் என்ன ஆச்சுன்னா, ஒரு கான்வர்சேஷன் நடத்திட்டு அப்புறம், அண்ணே நீங்கள் இங்கே வர முடியுமா, ஈவினிங்கே நம்ம ஒரு டின்னர் போகிறோம், இன்னொரு வீடு ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இங்கே ரொம்ப நாளாக செட்டிலான ஒரு பெரிய பணக்காரங்க வீட்டுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு இது வருது. உடனே பேசுகிறாங்க 2 பேரும், ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. பேசிவிட்டு அப்புறமா அவர் சொல்கிறார், இல்லை நான் ஈவெண்ட் இருக்குது அப்படி இப்படிலாம் எல்லாம் பேசிவிட்டு ஃபைனலாக எனக்கு வந்து அந்த இது இருக்குல்ல, அவங்களோட ட்ரூப்பு, அந்த ட்ரூப்புலேருந்து ஒருத்தவங்க வராங்க, மேனேஜர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணன் நீங்கள் போகிற வழியில் தான் பாலா இறங்குற இடம் இருக்குது, நீங்கள் விட்டுட்டு போயிடுங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னென்னா, அது போகிற வழி தான், ஆனால் கொஞ்சம் ஒரு 10-20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது. ஓகே ஃபைன், போய் விட்டுட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துட்டோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவர் ஃபஸ்ட்லேருந்தே நோ, வேண்டாம் நான் போய்க்கிறேன், இவர் வேண்டான்னு சொல்லிகிட்டே இருக்கார். இவங்க இல்லை நீங்கள் போங்க, இவர் கூடயே போங்க, புஷ் பண்ணுறாங்க அவங்க. இல்லை நான் ஒரு ஊபர் எடுத்துகிட்டு போய்க்கிறேங்க, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். அப்படியே புஷ் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளார எனக்கு ஒரு கால் வந்துடுது, வீட்டிலேருந்து கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி, இல்லை நீங்கள் நாளைக்கு பசங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போகணும், நம்ம சீக்கிரம் கிளம்பணும்னு சொல்லி ஒய்ஃப் கால் பண்ணாங்க. நான் சாரிங்க என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் ஊபரில் போயிடுறாரு. போனதுக்கப்புறம் 2-3 நாள் அங்கே இவங்கள அப்புறம் என்ன கேபிஒய் பாலா இவங்களோட ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து திருப்பி ஒரு டைம் கால் வருது, இந்த மாதிரி வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பண்ணல, அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஒரு ஃப்ரெண்டில் என்ன சொன்னாங்க, அவங்கெல்லாம் ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க, வரீங்களா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் வந்து ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போகிறேன். லண்டன் டிராஃபிக் சில டைமில் அப்படி இருக்கும்ல, நான் வந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கேபிஓ பாலாலாம் கிளம்பிட்டாங்க. ஆனால் அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு எனக்கு கிளியராக தெரியும். அந்த இடத்துக்கு வந்தார்ல, அந்த இடத்துக்கு வந்தவங்க தான் அந்த ஈவெண்ட்டை நடத்தினவங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவருக்கு வந்து லீகலான ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணாங்க. அந்த டிரான்சாக்ஷனுக்கு அவர் இன்வாய்ஸும் ரைஸ் பண்ணி
வந்து உழைச்சதுக்கு தான் அந்த மனுஷன் சம்பாதிச்சார். ஓகே, அவர் இங்கே வந்து ஒரு ஈவெண்ட் பண்ணார். அந்த ஈவெண்ட்டை கடைசி வரை முடிச்சு கொடுத்துட்டு, அதே மாதிரி அஃபிஷியலாக டாக்குமெண்டேஷன் பண்ணதுனால அந்த ஃபோன் கான்வர்சேஷன்லேயே 2 பேரும் அமுதாவானனும் இவங்களும் என்ன பேசிக்கிட்டதுன்னா, நான் ஒரு கான்ட்ராக்டில் வந்திருக்கேன், நீ ஒரு கான்ட்ராக்டில் வந்திருக்க, அந்த ரூல்ஸ் படி தான்ப்பா நம்ம இருக்கணும், நம்ம வந்து இப்போ பார்க்குறதெல்லாம் அப்புறம் கூட ஊரில் வந்து பார்த்துக்கலாம், இதை முடிச்சு கொடுத்துட்டு வாப்பா, அப்படி தான் இதுதான் இருக்குது. அண்ணன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, ஒரு வீடியோ காலில் நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே இருந்தவங்க அவங்க மீட் கூட பண்ணாமல் அதுக்கப்புறம் ஒரு நாள் 2 நாளைக்கு அப்புறம் தான் மீட் பண்ணாங்க. பட் வந்து அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு வரும்போது அந்த ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருந்துட்டு உழைச்சிட்டு, எப்படின்னா இந்த ஊரில் நம்ம மக்கள் சில டைம்லாம் அநியாயம் பண்ணுவாங்க. ஒரு ஆள் அங்கேருந்து கூப்பிட்டுட்டு வந்துட்டு ஒரு 5-6 ஷோ புக் பண்ணி வச்சுருவாங்க. அந்த 5 ஷோ 6 ஷோவையும் வந்து முகம் கொஞ்சம் கூட கோணாமல் ஒரு வண்டியிலும் உட்காந்து, சில டைம் வந்து ஹோட்டல் கிடைக்காது, வீட்டில் தங்குவாங்க. வீட்டில் வந்து சில டைம் ஷேரிங்கில் போய் படுத்துட்டு அந்த காசு ஒரு காசையும் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு, எப்படின்னா ட்ராவல்னால் 4 மணி நேரம் 6 மணி நேரம் காரில் அழைச்சிட்டு போவாங்க. அங்கே போய் இறங்கினோடனே ஈவெண்ட் இருக்கும், அந்த ஈவெண்ட்டை முடிப்பாங்க. முடித்து ஈவினிங் முடிஞ்ச உடனே திருப்பி கொண்டு வந்து இன்னொரு இடத்துக்கு வைப்பாங்க. ஒரு ரெஸ்ட்டு கூட இல்லாமல், ஒரு இடத்த கூட ட்ராவல் பண்ணி பார்க்காம, இப்போ நான்லாம் சொல்கிறேன்ல, போய் அழைச்சிட்டு போகிறது ஒரு நாள் அவங்கள அழைச்சிட்டு போகும்போது ரொம்ப டைட்டாக அவங்களுக்கு வந்து 10 விஷயங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கும். நாளைக்கு ஈவெண்ட் இருக்குது, இது பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும். ஒரு ஈவெண்ட்டு நடக்கும்போது கூட அந்த 100% கமிட்மெண்ட் இந்த பசங்கள்கிட்ட நீங்கள் பார்க்கலாம். வந்து அந்த 100% வந்து இங்கே பணம் கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஒரு டிவியில் பண்ணுறாங்கள ஒரு ஆர்டிஸ்ட்டும் பணம்லாம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு வர்றது அப்படியே பறந்துடும். அது அவ்வளோ கூட இங்கே பே பண்ணுறதில்ல. பட் வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக கொடுத்துட்டு போகிறவங்க தான் இந்த மக்கள். ஸோ இவங்கள போய் இங்கே திருடினாங்க, அது ப்ரூஃப் வரும்போது பார்த்துக்குவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பணம் வந்ததில்ல இந்த இதில் அப்பையிலேருந்து அதுக்கப்புறம் நான் ட்ராவலை பார்த்துட்டேன். நிறைய டைம் வந்துட்டு போயிருப்பாங்க. ஒரு டைமுக்கும் கரெக்டாக வந்து அந்த காசு வருதில்ல, அந்த காசு தான் அவரோட ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த காசை எடுத்து தான் அவர் வந்து நிறைய பேருக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாங்களே 80% அவர் பண்ணுறாருன்னு, இந்த காசுலேருந்து தான் அவர் எடுத்து பண்ணுறாரு இந்த பையன் அப்படின்னு நான் சொல்லலாம். இல்லை அது வேறு மாதிரி தப்பாக வேறு யாரும் பார்த்துருந்தீங்கன்னா, ப்ரூஃப் இருந்ததுன்னா இதுதான்ப்பா டாக்குமெண்ட்டு, இது வந்து போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இல்லை லீகலி இது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இவர் மேலே சார்ஜ் ஷீட்லாம் போட்டாங்க, இவர் தான் இதுன்னு சொல்லிட்டு கொண்டு வாங்க, நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் தனியாக. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு கடுப்பு வந்திருக்கும். இதே கடுப்பு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இதே மாதிரி இந்த டைம் வேஸ்ட் பண்ணிங்களா, இதே டைம் வேஸ்ட் தான் நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்து பண்ணுறீங்க. நம்ம ஊரில் இந்த இது கலாச்சாரம் போக மாட்டேது. ஒரு தெருவில் பிரியாணி கடைனா பக்கத்தில் சுற்றி எல்லாம் பிரியாணி கடை ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு மாட்டுச்சுன்னா, அதுவும் வந்து இந்த இப்போ கரண்ட்டாக இருக்க யூடியூப் ஆளுக்கு யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு வச்சுருக்காங்க, என்ன உள்பட தான் அதை என்னையே திட்டிக்கிறேன். ஆனால் வந்து ஒரு டைமும் உங்களுக்கு இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா, அவனை சின்ன பின்னம் ஒரு நபரை எடுத்துனீங்கன்னா அவங்கள காலி பண்ணிவிட்டு, அதே மாதிரி அந்த இவனை அந்த வாட்டர்மெலன் ஸ்டார்னு அவனை கிளப்பி விட்டதே நீங்கள் தான். அவன் மூடிட்டு இருந்திருப்பான் அந்த ஆள். நல்லா கிளப்பி விட்டு அவனை சாப்பிட்டு நல்லா தூக்கி விட்டு அவனுக்கு வந்து ஃபுல்லாக வந்து அவனை ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டுக்கு தள்ளினதே நீங்கள் தான். அதுக்கப்புறம் அவனை ஸ்டூடியோவில் வச்சு செய்கிறேன்னு நீ பெருசாக தலையை தூக்கிட்டு போய்ட்டுருக்கீங்க. அதெல்லாம் தப்பு. உங்கள் கையில் மீடியா இருக்குன்னு இந்த மாதிரி பண்ணாதீங்க. அது மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் வராங்கன்னா அவங்க நம்பி வராங்க. உங்கள் கூட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா கரெக்டாக ஃபேக்ட்ஸ் எடுங்க. உங்களுக்கு ஃபேக்ட்ஸுன்னு ஒரு விஷயம் இல்லைன்னா அதை பற்றி பேசாமல் இருக்கிறது ரைட்டு. அதே மாதிரி நீங்கள் பார்க்குறவங்களும் ஓகே, இது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு இதை ஓப்பன் பண்ணிங்கன்னு வைங்க, வேறு எதுவுமே இல்லை, கேபிஏ பாலா தான். சரி, அந்த ஆள் வந்து என்ன தப்பு பண்ணிட்டான்? ஒரு இடத்துல உழைக்கிறான், அதை போய் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஓகே, 80% 90% கொடுக்குறான் அவன் உழைக்கிறதுல. அவங்க அம்மா அப்பாவுக்கு கூட அவன் 10% தான் கொடுக்குறான்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ இது ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். இப்போ இந்த ஹெல்ப் பண்ணும்போது லெஜிட்டிமேட்டாக நிறைய எனக்கு தெரிஞ்ச மில்லியனர்ஸ்லாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப க்ளோஸாக இருக்க மில்லியனர்ஸ்லாம் வந்து யாரையாச்சும் ஏதாச்சும் கஷ்டப்படுறேன். என் கூட ஒரு நண்பர் இருக்கார். அவர் எப்போ பார்த்தாலும் யாராச்சும் கஷ்டப்படுறது பார்த்தா டப்புன்னு என்ன இருக்கோ அந்த டைமில் எடுத்து கொடுத்துருவார். கொடுத்துட்டு தான் வேறு வேலை. ஆனால் அது வெளியில் யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி ஆளுகள் சில டைம் என்னென்னா, இப்போ இந்த கேபிஏ பாலா மாதிரி ஆளுங்களுக்கு
கொடுப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகேப்பா நீ இவ்வளோ ஹெல்ப் பண்ணுற, இந்தாப்பா என் கையிலேருந்து இந்த காசு என் பேரை யூஸ் பண்ணிடாத, நான் உனக்கு கொடுக்குறேன், இதை கொஞ்சம் வந்து இப்போ மக்களுக்கு போய் சேரட்டும். போய் சேரட்டுமே, நல்லது நடக்கட்டுமே, குடும்பங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கட்டுமே. உயிரை காப்பாற்றுறாரு, படிக்கிறதுக்கு காசு கொடுக்குறாரு, பைக் வாங்கி கொடுக்குறாரு, ஆம்புலன்சஸ் வாங்கி கொடுத்து எவ்வளோ உயிரை காப்பாற்றிருக்காங்க. இப்போ வந்து ஒரு கிளினிக் கட்டுறாங்க. கிளினிக்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ அமுதவாணனுக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டேன். பாருங்கள் இந்த இது நான் அந்த 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 வந்து ஒரு லவ்வை நான் பார்த்தேன். ஒரு அண்ணனுக்கும் தம்பிக்கும் இருக்க ஒரு லவ்வை நான் அந்த ஃபோன் கான்வர்சேஷனில் பார்த்தேன். அந்த மரியாதை டப்புன்னு வந்து பாலா வந்து எல்லாருமே அன்றைக்கி சொன்னாங்க, அவர் அமுதவாணனுக்கு பாருங்கள் எப்படி பேசுவார்னு. அந்த ஒரு மரியாதையோட டப்புன்னு எடுத்து அண்ணன் எப்படி இருக்கீங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த கனெக்ஷன் பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவரோட நிலத்தையும் கொடுத்து ஒரு கிளினிக் கட்டியிருக்காரு. அந்த கிளினிக்கு யாராச்சும் காசு கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஓகே, அவர் தப்பாக சம்பாதிச்சாருன்னா ஓகே, அது ராங் தான். பட் அது இல்லாமல் அவர் எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ப்ரூஃப் இருக்கும்போது அதை பற்றி ஒரு தனி டிபேட் வைப்போம். அதை எடுத்து வச்சுட்டு எல்லாருமே வந்து பேசுங்க. இந்த சும்மா ஒரு குட்டி குட்டி இதை வச்சு ரூமர்ஸ் வச்சு அதை பில்டப் பண்ணி பெருசாக ஒரு வீடியோ போட்டு தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாங்க. மக்களை நீங்கள் இதெல்லாம் பார்க்கறதுக்கு என்றைக்கு ஸ்டாப் பண்ணுறீங்களோ அப்போ தான் நம்ம தமிழ் மக்கள் உருப்பிடுவோம். நல்ல நியூஸ் நம்மளுக்கு வந்து சேரும். நல்ல மக்கள் வந்து இப்போ மக்கள் வந்து இந்த மாதிரி நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க, நேர்மையாக இருக்கவங்களே வந்து என்றைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். பல பேரை நம்ம அழிச்சிட்டோம், திருப்பி அழிக்க வேண்டாம். அதே மாதிரி இதை பற்றி ஏதாச்சும் உங்களோட கருத்துக்கள், இது என்னோட கருத்து, உங்களுக்குள்ளாரே ஒரு கருத்து இருக்குது, இவர் இப்படி தான் அப்படி தான் எனக்கு இந்த ப்ரூஃப் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்டில் விடுங்க. நம்ம அதை பற்றி டெஃபினட்டாக ஒரு கமெண்ட்டை பற்றியே நம்ம வந்து ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்குவோம். ஸோ என்னென்னா வாழ விடுங்க. மெயினாக வந்து மக்களை வந்து தேவையில்லாத வந்து நோண்டிகிட்டு இருக்காங்க. இதே வந்து நிறைய பேர் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஊழல் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அவங்கள்ட்ட பணம் பலம் இருக்குது, ஆள் பலம் இருக்குது. இவங்க இந்த மாதிரி பசங்கள்கிட்டலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ அடிக்க முடியுமோ குனிய அடிக்க. அந்த பையன் பேசும்போது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்ன தப்பு பண்ணல, 12th பண்ணும்போது சரி அவன் வந்து அரசியலில் வரத்துக்கு வீடியோ பண்ணுறான், நாளைக்கு ஃப்யூச்சரில் வரத்துக்கு எது பண்ணாலும் நல்லது தானே பண்ணுறான். புரியுதா இல்லையா? எண்ட் ஆஃப் த டே யாருக்கோ ஒரு ஹெல்ப் போய் சேருதில்ல, அதை சந்தோஷப்படுவீங்க. அதை வச்சு நெகட்டிவாகவே இருக்காங்க. இந்த வேர்ல்டில் இப்போ வந்து பாசிட்டிவிட்டி தான் தேவை. ஓகே, உண்மையான ஏதாச்சும் விஷயம் கிடச்சிதுன்னா அதை பற்றி அப்புறமா பேசுவோம். ஸ்டே பாசிட்டிவ். அதே மாதிரி இந்த மாதிரி பாசிட்டிவ் நியூஸை மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். நெகட்டிவ் நியூஸை பார்க்குறதும் அதை சப்போர்ட் பண்ணுறதும் நிறுத்துங்க. அப்போ தான் நம்மளோட யூடியூப்பில் வர கண்டென்ட்டும் நல்லா வரும். அது வந்து இந்த மாதிரி நியூஸ்க்கு மட்டும் இல்லை, நான் வந்து மூவி ரிவ்யூஸ் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பார்க்குறது நிறுத்துறீங்க, எவ்வளோ சப்போர்ட்டை கம்மி பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் அழிஞ்சிருவானோ. அப்போ வந்து நம்மளுக்கு நேர்மையான விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். அதுக்கேற்ற மாதிரி அப்புறமா யூடியூபோ இன்ஸ்டாகிராமோ அவங்களோட அல்காரிதத்தையும் மாற்ற முடியும். இல்லைனா இப்போ வந்து இந்த டே அண்ட் ஏஜில் முக்கால்வாசி குப்பை தான் வருது. நன்றி, வணக்கம். உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணதுக்கோ பில்டப் பண்ணதுக்கோ எல்லாத்துக்கும் மன்னிப்பு. என் மனசில் தோணிகிட்டே இருந்தது, சில விஷயங்கள் நான் பேசணும்னு நினைப்பேன், இது என் பொறுப்புன்னு நினைப்பேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இங்கே யூகேயில் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, வேலை வாய்ப்போ இங்கே என்ன வரலாம், யூகே மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் வேலைக்கு வருது, இதை பற்றிலாம் நிறைய கண்டென்ட் நான் போட போகிறேன். தேங்க்யூ, வணக்கம்.